அட, இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சதுமே வயிறு இப்படி கபங்குதே. இந்த கிளவி இந்த பானையில் என்னத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கோ தெரில. சரி, திறந்து பார்த்து எதா இருந்தா போட்டு சாப்பிடுவான். ஐயா, இந்த பழைய சோத்தை போட்டு வச்சிருக்கா அந்த கிளவி. இந்த கிளவிக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த பழைய சோத்தை போடாத, ஏதாவது பிரியாணி செஞ்சு வைன்னு. கேட்கவே மாட்டேங்குது. என்னைய மாதிரி ஆள்லாம் பழைய சோறு சாப்பிட்டா இந்த உலகம் என்ன சொல்லும்? சரி, வெளியே போய் ஏதாவது தேடி பார்ப்போம். பேராண்டியே, என்ன சாப்பிட்டியா? என்ன கண்ணுக்கின்னெல்லாம் உள்ளே போய் கிடக்குது. பாட்டி தான் பானையில் பழைய சாதத்தை ஊற்றி வச்சுருக்கேன்ல, பழைய சாதத்தை ஊற்றிக்கிட்டு ஊறுகாய் தொட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வெறும் வயிற்றோடு வந்திருக்க போல. கிளவி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பழைய சோத்தை போடாதேன்னு. இது எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்ட பழைய சோறு? 2 நாளைக்கு முன்னாடி போட்ட பழைய சோறு. இன்னும் வரைக்கும் அதையே ஊற்றி வச்சிருக்கிற. எவனாவது ஊரில் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கானான்னு போய் பார்க்குறேன். ஏதாவது இருந்தால் எடுத்து தின்னுபிட்டு வரேன். உங்ககிட்டலாம் பழைய சோறு என்னால் திங்க முடியாதுப்பா. சரி பேராண்டி, அதுவும் சரிதான். எவ்வளோ அதிகத்தையாக செஞ்சு வச்சிருப்பா. போய் தெரியாமல் தின்னுபிட்டு வந்துரு. யாருக்கும் தெரியாமல் தின்னுபிட்டு வந்துரு. வம்ப கட்டிக்கிட்டு வந்துடாத, சரியா? அப்புறம் இங்கே வந்து உன் பேரனை அப்படி வளர்த்துருக்கேன் இப்படி வளர்த்துருக்கேன்னு யோசிக்கிட்டு கிடப்பாளுங்க. அட, அங்கே ஒரு சின்ன வாண்டு பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாண்டுக்கிட்ட எப்படியாச்சும் பால் வாங்கிட வேண்டியது. நமக்கு இப்படி பாட்டிலில் பால் ஊற்றி கொடுக்க ஆள் இல்லையே. சரி, இவங்கிட்ட எப்படியாச்சும் போய் இந்த பாலை பேசி வாங்கிட வேண்டியதுதான். தம்பி, அந்த பால் டப்பால ஏதோ அழுக்கு தூசி மாதிரியே ஒட்டி கிடக்குது பாரு. இங்கே கொடுக்குறியா? அண்ணன் தொடச்சி தரேன், அதுக்கப்புறம் குடி. அப்படியா அங்கிள்? சரிங்க அங்கிள், இந்த பால் பாட்டிலில் உள்ள தூசியை தொடச்சி கொடுங்க சீக்கிரம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்கள் அம்மா இப்போ தான் எனக்கு பால் ஊற்றி கொடுத்தாங்க அங்கிள். அங்கிள், நான் சொல்கிறேன், இருடி உன் பாலை வாங்கி குடிக்கிறேன். அங்கிள் என் பாலை கொடுங்க அங்கிள். அங்கிள். யாரை பார்த்தா அங்கிள்னா? போடா டோமரு, இனிமேல் அங்கிள்னு சொல்லுவேன். உன் பாலை போட நானே குடிச்சிட்டே தாட்டாப்பா. அம்மா, இந்த கருவாயும் பாலெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டான். இந்த பையனுக்கு அறிவே கிடையாது. சாப்பாடை கையோடு எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போயிருந்துருக்க வேண்டியதானே. இப்போ அங்கே பாரு, பையன் பசியோடு படுத்து கிடப்பான். என்னத்தானே சொல்கிறது? இங்கிட்டு யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. வந்தால் கொடுத்தாச்சு விட்டுருவேன். அடடே, அங்கே ஒரு பையன் வரான். அந்த பையன்கிட்ட பெசாட்டு கொடுத்துடுவோம். கொண்டு போய் கொடுக்குறானான்னு கேட்போம். ஏப்பா தம்பி. அட, என்னங்கம்மா, என்ன எதுக்கு நிப்பாட்டினீங்க? என்ன வேலைன்னு சொல்லுங்க. சீக்கிரம், எனக்கு 1008 வேலை கிடக்குது. தம்பி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? என் பையன் சாப்பாட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டான்ப்பா. நீ இந்த சைடு தானே போகிற, அங்கனக்குள்ள தான் அவன் வீடு இருக்குது. செத்த கொடுத்துறேன். பாவம், என் 2வது பையன் அங்கே பசியில் படுத்து கிடக்குறான்ப்பா. அவனுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை. தயவு செஞ்சு இந்த சாப்பாடை கொடுத்துரு. ஐயோ, நல்ல விஷயந்தான். சரி, அந்த சாப்பாட்டை நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். அடடே, வயிற்றுக்கு வந்துருச்சு. நானா தேடிக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து இந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு இந்த சாப்பாட்டை வெளுத்து கட்டிட வேண்டியதுதான். பரவாயில்ல, கிளவி மகனுக்கு விதவிதமாக செஞ்சு வச்சிருக்குது. ஆனால் இன்னைக்கு எனக்கு தான் சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்குதே. ஓ, எப்படியோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. இனி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்குங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்ருக்காங்கங்க. செத்த கதவை திறந்துட்டு வாங்குங்க. அடடே, ரொம்ப நன்றி கண்ணா. சாப்பாட்டை நீ ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்திருக்க. சரி, உள்ளே வந்து ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு போப்பா. எனக்கு டீயும் வேணாம், ஒன்றும் வேணாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த சாப்பாட்டை உங்கள் அம்மா ரொம்ப தொலைலேருந்து கொடுத்து விட்ருக்குறாங்க. ஏதோ உங்கள் 2வது மகன் அழுதுகிட்டு கிடக்குறான்னு சொன்னாங்க. சரி, இந்தாங்க பிடிங்க சாப்பாடை கொடுத்து அவனை சாப்பிட சொல்லுங்க. நான் கிளம்புறேன். தம்பி, ஒரு நிமிஷம்ப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க. நீ ஏன் இந்த சாப்பாடை உன் கையால் அந்த பையனுக்கு கொடுத்துறேன். இதோ நிற்கிறான் பாரு என் பையன். அவனுக்கு நீ ஏன் உன் கையால் இந்த தட்டில் சாப்பாடு அள்ளி வை. ஏன் அவன் சாப்பிடட்டும், சரியா? ஐயா, எனக்கு இது நாயை கூப்பிட்டுட்டு வரீங்க? நாய்க்கா சாப்பாடு நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது நாய் சாப்பாடா இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்களாங்க? தம்பி, நான் மகேன்னு சொன்னது இவனை தான்ப்பா. இவனுக்கு தான் இந்த சாப்பாடை வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் அம்மா அவனுக்காக பெடிகிரி அது இதுன்னு போட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கறி வேற கிடைக்கலையாம்மா. அதை கடையில் பழைய கறி இருந்துச்சாம்மா. அதை போட்டு சூப்பு மாதிரி வச்சு அதெல்லாம் பரட்டி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாது. அவன் எங்கள் அம்மா கையால் தான் ருசியாக இருக்குன்னு சாப்பிடுவான். அதனால தான் அங்கே செய்ய சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். உன் கையால் நீயே பரிமாறிட்டு போப்பா. ஐயையோ, அட போயா. நான் வேற அந்த சாப்பாடு உனக்கு தான் நினச்சி நானே வழி வரப்போ தின்னுட்டு வந்துட்டேன். ஐயோயோ, ஏதாவது பண்ணிருமோ, என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குதே. என்ன பண்ணுவேன் கடவுளே?
அட இந்த கருவாய பயங்கரமான ஆளா இருப்பான் போலயே, வர வழியில எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறான். நல்ல வேளை நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லல, இல்ல வழியிலே எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு வந்திருப்பான். அடடே செம்மறி ஆடு, நல்லா கொளுத்து கொளுத்து போயிருக்குதே. ஐயையோ, இதை பார்க்கும் போது ஆசையா இருக்கு. எப்படியாச்சும் 2 ஆட்டை களவாண்டுட்டு போயிட வேண்டிதான். இந்த கிளவியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம். ஆட்டோட ஆட்டா போய் கலந்து தூக்கிட வேண்டியதுதான். பே பே, இங்க பாரு, நானும் ஒரு ஆடுதான், என்கிட்ட வா. பே பே. அட என்ன இது, எல்லா ஆடுகளும் இப்படி கத்திக்கிட்டு இருக்குது. ஏதாவது சும்மா காரணமா இருக்கும். சரி ரொம்ப போவோம். சந்தோஷம். பே, போயிட்டு வரலாம் வா. அட என் 2 ஆடை காணா போச்சு. நல்ல பெரிய ஆடா இருக்குமே. அட கடவுளே, அது 2 ஆடை யாரு தூக்கிட்டு போனா தெரியலையே. அதுக்குதான் எல்லா ஆடும் இப்படி கத்தி இருக்குதா. அவன் நல்லாவே இருக்கிற மாட்டேன். ஐயோ கடவுளே, என் ஆடை யாரு தூக்கிட்டு போனான்னு தெரியல. கஷ்டப்பட்டு இந்த வயசான காலத்துல அந்த ஆடுகளை பார்த்து பார்த்து வளர்த்தேன். இப்படி களவாண்டுட்டு போயிட்டானே. நான் இதுக்கு மேல என்ன பண்ணுவேன்? என் 2 ஆடு ஆசையா வளர்த்தேனே. இந்த மிச்ச ஆடுகள்லாம் இதுக்கு தான் கத்தி என்னை எழுப்புச்சா. கிளவே கிளவே, வெளியே வா. பேராண்டி, எனக்கு தெரியும் நீ போனாலே ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சு விட்டு வந்துடுவேன்னு. எனக்கு நல்ல வேலை இந்த 2 செம்மறி ஆட்டை தூக்கிட்டு வந்துட்ட போல. ஆமா, இது 2 நல்லா கொழுத்து போயிருக்குது. எப்படி நீ தூக்கிட்டு வந்த? அட கிளவி, கத்திக்கிட்டு இருக்காத. எவனாவது பார்த்தா போட்டு கொடுத்துருவான். நம்ம என்ன பண்ணலான்னு இப்ப சொல்றேன். இந்த செம்மறி ஆட்டை பூரா நல்லா சுத்தம் பண்ணி வெட்டணும் பார்த்துக்க. இந்த ஆட்டு முடியை ட்ரிம்மர் வச்சு தான் வெட்ட முடியும். இந்த ட்ரிம்மரை வச்சு எல்லா ஆட்டு முடியும் வெட்டி போட்டுறேன் என்ன. அதுக்கப்புறம் இந்த ஆடை வெட்டி கூறுக்கறி போட்டு விற்போம். இதை வெள்ளாட்டு கறின்னு கேட்டால் சொல்லு, அப்படின்னத்தான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. கூறுக்கறி போட்டு விற்றோம்னா ஒரு கூரை பார்க்காம அள்ளிட்டு போயிடுவாங்க பார்த்துக்க. பேராண்டிய, உன் மூளைக்கு என யாருமே கிடையாது பார்த்துக்க. எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிற? சரி சரி, சீக்கிரம் அந்த ஆட்டோட முடியெல்லாம் வெட்டி போடு. பார்த்துக்கிட்டே இருக்கா, போ கிளவி, அங்கிட்டு தள்ளி நில்லு. பேராண்டிய, இங்க கொஞ்சம் முடி இருக்குது பாருப்பா. ஐயோ பேராட்டி, ஏன் முடிய வெட்டி போட்டியே நீயே? அடே லூசு கருவாயா, ஏன் முடிய எதுக்குடா வெட்டுன? ஆட்டு முடிக்கும் ஏன் முடிக்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு? இங்க பாரு, இந்த சைடு முடியே வெட்டி போட்டியான். நிறைய முடி இருந்தது, பாதி முடிய கட் பண்ணி போட்டியான். ஏன்டா கருவாயா, உன் கண்ணை என்ன படநிலையா வச்சுக்கிட்டு இருக்கிற? இங்க பார்த்து தானே வெட்டிக்கிட்டு இருக்கிற. ஐயையோ மன்னிச்சிருக்கலவி, உன் முடி இது முடி ஒரே மாதிரி இருக்கவும் பாதியை சேர்த்து கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா தானே இருக்குது. முன்னாடி மட்டும் தான் லைட்டாக வெட்டி கிடக்குது, மற்றபடி நல்லா தானே பாட்டியிருக்கு. இதில் கூட நீயே ராதிகா மாதிரி அழகாத்தான் இருக்க. பேராண்டியே, நீ என்ன சொல்ற? நான் அப்படியா இருக்கிறேன்? ரொம்ப சந்தோஷம். அப்ப இப்படியே இருக்கட்டும் என் முடி. சீக்கிரம் நல்லா துளி துளியா வெட்டி போடுப்பா. அங்க போய் சீக்கிரம் நேரத்துக்கு கொண்டு போனா தான் வாங்குவாளுங்க, இல்லைன்னா வேற கடையில போய் வாங்கிட்டு போயிடுவாளுங்க. ஆமா, ஒரு கூறு 500 போட்டுக்கிட்டா போதும்ல. செம்மறி ஆட்டுக்கு 50 ரேட்டு தான் கண்ணு போகும். அதெல்லாம் வேணா கிளவி, வெள்ளாடு தானே சொல்லி விற்கிறோம், 1000 ரூபாய்க்கு போட்டுவிடு. ஏன் வாங்காம இருக்கான்னு பார்ப்போம். நீ மட்டும் வளராம இருந்தா போதும் கிளவி, உளறி கிளறி வச்சிடாத. வேணா உன் வாய்க்கு வேணா ஒரு ஸ்டாப்லரை கூட அடிச்சு விட்றேன், அமைதியாரு. வாங்க வாங்க, கூறுக்கறி வெறும் 1000 ரூபாய் தான். மத்த கடையில 1200 ரூபாய். எல்லாம் வந்து வாங்குங்க. என்னது, கூறுக்கறி 1000 ரூபாய் தானே? பரவாயில்லையே, மற்ற கடையிலலாம் 1200 இருக்கு. ஆனா பாட்டி, இது உண்மையாலே வெள்ளாட்டுங்கறி தானே? ஏன்னா நிறைய பேர் இந்த கோல்மாலை பண்றாங்க பார்த்துக்கங்க. இந்த கறியில செம்மறி ஆட்டு கறியை கலந்து விட்டு எல்லாமே வெள்ளாட்டுக்கறின்னு சொல்லி பொய்யா சொல்லி விற்கிறாங்க. அட அப்படிலாம் இல்லம்மா, இது பூரா வெள்ளாட்டுங்கறி தான். சரி சரி பாட்டி, உங்களை நம்பி தான் இந்த கறி எடுத்துக்கிறேன். நான் 2 கூறு எடுத்துக்கிறேன், சரியா? அட, கூறு கறியாக்கும்? ஏண்டி இதெல்லாம் போய் நம்பி வாங்கிட்டு இருக்காரு? இதுல பூரா செம்மறி ஆட்டை கலந்து விட்டுட்டு பூராமே வெள்ளாட்டுங்கறின்னு சொல்லி விற்பாளுங்க. இவளுகளெல்லாம் நம்பாத. அங்க வேற அங்க ஒரு கருவாயை உட்காந்துருக்கேன் பாரு, அவன் மொழியே சரியில்லை. இதெல்லாம் வாங்காதடியே. ஏம்மா இப்படி சொல்றீங்க? வயசான காலத்துல இதை நாங்க வித்து பொழைச்சு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்களே இதை சொல்லி கெடுத்து விட்டுறாதீங்கம்மா. இது சுத்தமான வெள்ளாட்டு கறி தான். வேணா குழம்பு வச்சு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அங்க இருக்க எல்லாருமே அந்த கூறு கறியை உங்களை நம்பி வாங்கிட்டு போனாங்க. கிளவி, இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான், எல்லா கூறும் விற்று போச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுக்கு மேலே தான் ஒன்று பண்ணணும். போய் இன்னும் 2 ஆட்டை திருடிட்டு வரணுமே. காசு சம்பாரிச்சிட்டோன்ற பெருமையில் போய் யாருக்கிட்டையும் உளறி வச்சிடாத. டின்னு கட்டி விட்டுருவானுங்க, இல்லை விளக்கமத்தை எடுத்தே நம்ம 2 வத்தி சாத்தி பிடுவாளுங்க பார்த்துக்க. அதனால வீட்டில் போய் பொட்டாட்டம் அமைதியாக உட்காந்து பழைய சொத்தை குடிச்சிக்கிட்டு உட்காருப்போ. சரி பேராண்டி, நான் எங்கேயும் வாயை திறக்க மாட்டேன். வீட்டில் போய் பொட்டாட்ட உட்காந்துக்கிறேன். நீ போய் இன்னும் 2 ஆட்டை திருடிட்டு வரேன்னு.
ஐயோ இந்த கிழவி வேற இங்கேயே உட்காந்துருக்குறாளே இப்போ எப்படி இந்த ஆட்டை திருடுறது? பெசாட்டு ஊந்து ஊந்து போய் இந்த ஆட்டுக்குள்ளே போயிடுவோம். போயிட்டா அந்த கிழவி கண்டுபிடிக்க மாட்டா. பே, பே, பே. இங்கே வந்துட்டு போயிடலாம். பே. ஓஹோ, இதுதான் விஷயமா? இத்தனை நாள் எப்படி ஆடு காணாமல் போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கே ஒரு பண்ணி இந்த ஆட்டுகள் எல்லாம் திருடிட்டு போகுதா? அதுவும் இந்த கருப்பு பண்ணி நிறைய ஆடுகளை திருடிட்டு போக வந்திருக்குது. இந்த கருப்பு பண்ணிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானா சரியா போயிடும். செம்மறி ஆட்டு மட்டும் தான் வளர்க்குறேன்னு நினைச்சேன். ஒரு கருவாய் ஆடும் உள்ள இருக்கு. இந்த கருவாய் ஆடுக்கு கொடுக்கறத கொடுத்தா தானா ஓடிடும். வாங்கிக்க நல்லா. இனிமேல் ஆடு பக்கத்து வருவேன். வாங்கு நல்லா. இனிமேல் என் ஆட்டை திருட வருவேன். வந்தேன்னு வச்சுக்க, இதேதான் உனக்கு திரும்ப ஒழுகும். இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. அந்த ஆட்டுக்கறியை கூறு போட்டு விற்கிறப்ப அங்க எத்தனை இலைகள்ல கூறு போட்டு வச்சிருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.